இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து எப்படி கைன்மாஸ்டர் ஆப்பை யூஸ் பண்ணி வந்து ரெடி பண்ணுறேன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் வந்து உங்களுக்கு வந்து புரியாமல் போகலாம். இது மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைலான வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி வந்து கைன்மாஸ்டர் சம்மந்தமான எடிட்டிங் டுட்டோரியல் வந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து வீடியோ வந்து எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியலோட லிங்கும் கைன்மாஸ்டரோட லிங்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்பட்டவங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே 3 ரேஷியோ வந்து வரும். அதில் வந்து சென்டரில் இருக்க 9.16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே மீடியா ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஒரு டிக் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோஸை வந்து கரெக்டாக ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே கட் ஆப்ஷனுக்கு எடுத்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபோட்டோ வந்து ஜூம் பண்ணி ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஈக்குவல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து டிக் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மொபைலில் வந்து எத்தனை ஃபோட்டோஸ் வச்சுருக்கீங்களோ எல்லா ஃபோட்டோஸும் வந்து சேமாக இதே மாதிரி ஃபோட்டோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரைட் லாஸ்ட்டில் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து ஆஃபில் இருக்கும், அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். எல்லா ஃபோட்டோஸுக்கும் இதே மாதிரி சேமாக வந்து பண்ணுங்கள். எத்தனை ஃபோட்டோஸ் வச்சுருக்கீங்களோ அந்த எல்லா ஃபோட்டோஸுக்கும் இதே மாதிரி சேமாக அந்த ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணி விட்ருங்க. அடுத்து இந்த ஃபோட்டோஸுக்கு வந்து ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒவ்வொரு ஃபோட்டோக்கு பக்கத்தில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வந்து இங்கே வரும். ஃபஸ்ட்டு வந்து இந்த எஃபெக்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு இருக்காது. அதுக்கு என்ன பண்ணணும்னா கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா கெட் மோர்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்கள் மொபைல் டேட்டா வந்து ஆன் பண்ணிவிட்டு அந்த கெட் மோரை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வரும். அதில் வந்து உங்களுக்கு தேவையானதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல தெரிகிற மாதிரி ஒரு லைன் வைப்னு ஒரு எஃபெக்ட் வந்துருக்கு, அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய எஃபெக்ட் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க டிஃப்ரெண்ட்டான. அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துங்களா அந்த டைமிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டிக் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ரெண்டாவது ஃபோட்டோவுக்கும் சேம் அதே மாதிரி எத்தனை ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ எல்லா ஃபோட்டோஸுக்கும் சேம் அதே மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து எல்லா ஃபோட்டோட லெங்க்த்தையும் வந்து கம்மி பண்ணணும். அதுக்கு வந்து ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து கையில் இந்த மாதிரி சின்னதாகி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டிக் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபோட்டோ வந்து ஸ்க்ரீனில் வந்து ஸ்பீடாக ப்ளே ஆகும். வந்து பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். அந்த மாதிரி எல்லா ஃபோட்டோக்கும் சேம் இதே மாதிரி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு டிக் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 2 வீடியோ லேயர் வந்து இப்போ ஆட் பண்ணோம். அதுக்கு வந்து ரெண்டோட லிங்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணுறதுக்கு லேயர் ஆப்ஷன் போய்ட்டு மீடியா போய்ட்டு அந்த வீடியோ லேயர் வந்து எங்கே வச்சுருக்கீங்களோ அதை அங்கேருந்து வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா சிசர் ஐக்கான் கொடுத்து ஒரு பாக்ஸ் ஐக்கான் கொடுத்துருக்கு, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் பாக்ஸ் ஃபுல் பாக்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த வீடியோ லேயரை திரும்பவும் கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு ஸ்க்ரீனை வந்து கொடுத்துட்டு டிக் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ லேயரோட கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணி நினச்சிங்கன்னா அதை திரும்பவும் கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு லாஸ்ட்டாக இருக்க ஆப்ஷனை வந்து நீங்கள் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கலரை வந்து நீங்கள் செட் பண்ணலாம். நான் வந்து ஏதோ ஒரு கலரை வந்து செட் பண்ணிவிட்டு டிக் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப இந்த வீடியோ லேயரை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் போர்ஷனுக்கு வந்து இந்த வீடியோ லேயர் வந்து வைக்கணும். அதுக்கு வந்து திரும்ப என்ன பண்ணணும்னா அந்த வீடியோ லேயரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் பட்டன் இருக்கும். அதில் போய்ட்டு டூப்ளிகேட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதோட டூப்ளிகேட்டிங்க வந்து வரும். அது வந்து கரெக்டாக ஸ்க்ரீனுக்குள்ளே அதாவது அந்த கீழே இருக்க டூப்ளிகேட்டை வந்து கரெக்டாக வந்து ஸ்க்ரீனுக்கு எங்கே வரணுமோ அதை வந்து கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணி செட் பண்ணிவிட்டு தேவையில்லாத போர்ஷனை வந்து சிசர் ஐக்கானை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி டிக் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோ லேயர் வந்து இதில் ஆட் பண்ணோம். அது ஆட் பண்ணுறதுக்கு லேயரில் போய்ட்டு மீடியா ஆப்ஷன் போய்ட்டு அந்த வீடியோ லேயரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து செலக்ட் பண்ணி ஸ்க்ரீனில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கையால் வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி பெருசு பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு ஸ்க்ரீனை வந்து கொடுத்துட்டு டிக் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லேயரோட தேவையில்லாத பார்ட் வந்து ரைட் சைடு ட்ரிம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ரைட் சைடு இருக்க போர்ஷனை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு டிக் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இதில் வந்து ஆடியோ வந்து ஆட் பண்ணும். ஆடியோ ஆட் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா ஃபோல்டர் ஆப்ஷன் இருக்கும். இப்போ இதில் வந்து உங்கள்கிட்ட இருக்க மொபைலில் இருக்க எல்லா MP3 ஃபோல்டருமே வந்து இங்கே காட்டும். அதில் வந்து நீங்கள் எங்கே வந்து ஆடியோ வந்து வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து உங்களுக்கு எந்த ஆடியோ வந்து தேவையோ கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணி யோசிச்சு வச்சுருப்பீங்க அந்த ஆடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ப்ளஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆடியோ வந்து இங்கே வந்துடும். இதில் வந்து தேவையில்லாத போர்ஷனை வந்து சிசர் ஐக்கானை யூஸ் பண்ணி ஆடியோ வந்து கட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு வந்து இடையில இருக்க பார்ட் இந்த ஆடியோவில் இருக்கிறது தேவைன்னா அதையும் வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து கட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டிக் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அந்த ரைட் சைடு போர்ஷனை வந்து கட் பண்ணேன். இதில் வந்து இன்னொரு பார்டர் இமேஜ் வந்து ஆட் பண்ணோம். அதுக்கு வந்து லேயர் ஆப்ஷன் போய்ட்டு மீடியா போய்ட்டு பார்டர் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது இங்கே ஸ்க்ரீனில் வந்ததுக்கப்புறம் மேலே வந்து ஒரு பாக்ஸ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் பாக்ஸ் ஃபுல் பாக்ஸ் இருக்குது. அதை டிக் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிட்டு டிக் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதே வந்து கரெக்டாக வந்து வீடியோட லாஸ்ட் வரைக்கும் வந்து ட்ராக் பண்ணி இழுத்துட்டு டிக் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் இப்போ ஏதாவது வாட்டர் மார்க் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வாட்டர் மார்க் வந்து வைக்கலாம். நீங்கள் வந்து எங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை வந்து லேயரில் போய்ட்டு மீடியா ஆப்ஷன் போய்ட்டு அதை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் எங்கே தேவையோ அதை வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் வீடியோவை. நான் இப்போ வந்து எந்த வாட்டர் மார்க்கும் வந்து வைக்கலை. வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஆரோ ஐக்கான் மாதிரி. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து எக்ஸ்போர்ட்டிங் பேஜ் வந்து இங்கே வந்து வரும். அதில் வந்து உங்களுக்கு குவாலிட்டி வந்து செலக்ட் பண்ண கேட்கும். எந்த குவாலிட்டியில் வந்து வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இல்லை எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி தான் வந்து இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணுறது. கண்டிப்பாக வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி கைன்மாஸ்டர் சம்மந்தமான டுட்டோரியல்ஸ் வந்து டிஃப்ரெண்டான ஸ்டைல்ஸில் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் க்ரியேட் ஆகிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.